ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லோரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சரிங்களா? ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா 116 வேக்கன்சிஸ் இருக்குது நம்மளுக்கு, சரியா? ஸோ எல்லோரும் என்கிட்ட மெயில் பண்ணியும் கேட்டிருந்தீங்க, ஸோ கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, சார் ரெஃபரன்சஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், ஸோ நோட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை டோட்டலாக பேட்டர்னும் மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ முன்னாடி எல்லாமே இது இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்தது, இப்போ எல்லாமே வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ 1 மார்க்லேயே மிஸ் பண்ணுவீங்க, 1.5 மார்க்லேயே மிஸ் பண்ணுவீங்க, 0.5ல் கூட சில சமயங்களில் மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் நம்மளை டிசைட் பண்ணும், சரிங்களா? ஸோ இந்த தாட்டி ஹியூஜ் வேகன்சிஸ். ஸோ இவ்வளோ வேகன்சிஸ்லாம் அவ்வளோ வரையும் வந்தது இல்லை, இதுதான் ஹியூஜ் வேகன்சிஸ். 116 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நான் அப்போயே முன்னாடியே சொல்லியிருந்தேன் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம், எந்தெந்த எவ்வளோ டாப்பிக்லேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கையில் ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. ஸோ கிளாஸஸ் எடுக்க எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, அதனால் கிளாஸஸ் எடுக்க முடியல. ஸோ ஈவன் தோ நான் வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணுறேன் கிளாஸஸ் எடுக்க மேக்ஸிமம். ஸோ நம்மளோட கோடு பார்த்தீங்கன்னா 562, சரிங்களா? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 562. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணாதவங்களாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க முன்னாடியே. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமில் ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதே மாதிரி பல்க் வேகன்சிஸ் நெக்ஸ்ட் டைம் வருமா என்னங்கிறது சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ கிடைக்கிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். டு தி சிலபஸ் செக்ஷன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங் வச்சுட்டாங்க, சரிங்களா? 20 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங்கில் வச்சுட்டான். ஸோ இதுதான் மிகப்பெரிய ட்ராபேக்கே இதுதான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து நம்ம சர்வேயிங் லெவலிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரல் இன்ஜினியரிங் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ 20 கொஷின்ஸுங்கையில் ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா தான் இந்த 20 கொஷினில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 13 to 17 கொஷின்ஸ் உங்களால் வந்து போட முடியும், சரிங்களா? ஸோ இதுலேயுமே ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் ஒரு சில டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க காலேஜ் டேஸில், அதெல்லாம் எக்ஸஸாக படிக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் யூ வாண்ட் டு கிவ் சம் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஸ்கோரிங் செக்ஷன் வந்து எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய ஏரியாவில் இந்த ஏரியாவும் ஒன்று, சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த ஸ்டாட்டிக்ஸு, ஸோ இந்த ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பெர்னாலிஸ் ஈக்குவேஷன், ஃப்ளோ த்ரூ பைப்ஸ், இதெல்லாம் எஃப்எம்மில் வரும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்து ஓரளவுக்கு பாருங்கள் அதில், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், டிஃபார்மேஷன் ஆஃப் சாலிட்ஸு, சென்ட்ராய்டு, ஸோ இதெல்லாம் ஃபிசிக்ஸில் வரும், சரிங்களா? ஸோ அதோட பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, பட் பேசிக்ஸ் ரொம்ப இதாக கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அங்கேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஏன்னா இங்கே பம்ப்ஸும் கூட கொடுத்துருக்காங்க, அதோட அப்ளிகேஷன்ஸில் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கான்செப்டில் கொஞ்சம் கொஷின் ஏரியா அதெல்லாம், சரிங்களா? ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் கம்மிங் டு அவர் ஓன் கோர் சப்ஜெக்ட். ஸோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸு சொல்கிறேன். ஸோ புக்ஸில் டாப் டு பாட்டம் படிங்க, சரிங்களா? சும்மா ஒன்லைன் நோட்ஸு பல இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டுமே படிச்சுட்டு போனீங்கன்னா எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ டாப் டு பாட்டம் படிங்க. கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அசசன்ட் ரீசன்ஸ் கொஷின்ஸாக கேட்பாங்க, டைரக்ட் கொஷின்ஸாக கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லாமே வரும். ஸோ அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸ் எழுதுனீங்கன்னு வைங்களேன், ஸோ நீங்கள் வந்து 150+ இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் 150+ மேலே தான் இருக்கணும். நான் சொல்கிறது மினிமம் இது. 150+ மேலே இருந்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ ஈவன் தோ காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறது அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். ஸோ இப்போ முன்னாடிலாம் வந்து இத்தனை கொஷின் தான் கேட்போம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தது கிடையாது. இந்த தடவை தான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், சரியா? ஸோ சர்வேயிங் லெவலிங்கில் பார்த்தீங்கன்னா சர்வேயிங் லெவலிங் ஸோ அப் டு இங்கே வரையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹைட்ராலஜி இதில் கவர் ஆகுது. ஹைட்ராலஜி
ஸோ இது வரைக்கும் வந்துடுது சரிங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் இதில் ஒரு 10 கொஷின்ஸ் எடுப்பாங்க, இதில் ஒரு 10 கொஷின்ஸ் எடுப்பாங்க, ஓவரால் 20 கொஷின்ஸ் எடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்படி தான் பிரித்து பார்க்கணும் நம்ம. ஸோ இப்போ சர்வேயிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பசாக் அந்த புக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த புக்கில் ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்கை நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்க சரிங்களா. 2017, 18, 19, 22, ஸோ 3 to 22, அதுக்கப்புறம் இடையில இன்னொரு கொஷின் வந்துச்சு 22க்கு அப்புறம் 24, 23. ஸோ இந்த கொஷின் பேங்க் ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ தரவு பண்ணி பாருங்கள், டாப் டு பாட்டம் படிங்க சரிங்களா. அப்போனா தான் கிராக் பண்ண முடியும். ஸோ இதில் கொஷின் ஏரியா பார்த்தீங்கன்னா சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வரும், ரெண்டாவது பிளேன் டேபிள் சர்வேயில் வரும். ஸோ பெஞ்ச் மார்க்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க, தியோடிலிட் சர்வேயில் வரும். ஸோ இதில் அதே மாதிரி பெஞ்ச் மார்க்கில் ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்குவோம் கொஞ்சம் சர்வேயிங்கில் சரிங்களா. ப்ராப்ளம்ஸும் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹைட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கே சுப்பிரமணியா. ஸோ அதை டாப் டு பாட்டம் படிச்சிருங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு, கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க அதில் சரிங்களா. ஹைட்ராலஜிக்கு வந்து கே சுப்பிரமணியா. ஸோ நான் சைடில் எழுதுகிறேன், ஸோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க. புக்ஸ் இல்லைன்னா தயவு செய்து ஆர்டர் போட்டு புக்ஸை வாங்கிக்கோங்க. வித்தவுட் புக்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே நான் எழுதுகிறேன் சர்வேயிங் லெவலிங்க்கு என்னென்னு பசாக்கு. ஸோ இதுக்கு வந்து கே சுப்பிரமணியா சரிங்களா. தேர்ட் யூனிட் பாருங்கள், சாயில் எரோஷன் அண்ட் கன்சர்வேஷன். ஸோ இதில் 15 கொஷின்ஸ் கேட்டிருக்கான். ரொம்ப இருக்கிறதுல ஈஸியான டாபிக் இது தான், கொஷின்ஸ் அதிகமாக வரக்கூடிய டாபிக் இது தான். ஸோ இந்த யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் அப்படியே ஃபார்முலா வரும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் பாருங்கள் என்னென்னு. அதே மாதிரி எஸ்டிமேஷன் ஆஃப் சாயில் எரோஷன், பின் பிரேக்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க, ஷெல்டர் பெல்ட்லாம் அதெல்லாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கிறது கொஷின் ஏரியா அதெல்லாம் ஸ்பில்வே. இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு புக்கு பார்த்தீங்கன்னா சுரேஷ் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. டாப் டு பாட்டம் சுரேஷ் புக். ஸோ அதுக்கு இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் சரிங்களா. புக் பேக் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சுரேஷ் புக் தான் இந்த சாயில் அண்ட் எரோஷன் கன்சர்வேஷன் ஃபுல்லாமே அதில் எல்லாமே கவர் ஆயிரும் சரியா. ஸோ அதை பாருங்கள். ஸோ அடுத்து வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதுக்கு 2 புக்ஸ் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து சுரேஷ் புக்கை பாருங்கள். ஸோ ரெண்டாவது மைக்கேல் அண்ட் ஓஜாவில் வால்யூம் 2 பாருங்கள் சரிங்களா. வால்யூம் 2. ஸோ அது படிச்சிங்கனால மேக்ஸிமம் அதிலே கவர் ஆகிடும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பேசிக், இந்த புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிங்கனாலே யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ் சரியா. ஸோ பிளான் பண்ணி படிங்க. ஸோ படிக்கும் போது டவுனாக இருக்கும் கொஞ்சம். ஸோ சப்ஜெக்டை ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா. ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஸோ ஜிஸ்லாம் கொஷின்ஸ் வரும். இங்கே எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லி அண்டு ரேவின் ரெக்ளமேஷன், இன்சிட்டு எக்ஸிட்டு வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஃபார்ம் பாண்ட் பெர்குலேஷன் பாண்ட், இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா சரிங்களா நான் சொல்கிறதெல்லாம். ஸோ அதே மாதிரி வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வரும் சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மைக்கேல் அண்ட் ஓஜால் வால்யூம் 2ல் நல்லாயிருக்கும். ஸோ அதை படிங்க. ஸோ இதுக்கு புக்ஸ் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு ட்ரைனேஜ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேம் வால்யூம் 2 மைக்கேல் அண்ட் ஓஜா. ஸோ அது இல்லாமல் இன்னொரு புக்கை நீங்கள் கவர் பண்ணணும், ஏஎம் மைக்கேல் இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜ் இன்ஜினியரிங், ஏஎம் மைக்கேல் சரிங்களா. புக்கு பார்க்க பெருசாக இருக்கும், பட் கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கவர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்லாம் அதில் நல்லா டெப்த்தாக கொடுத்துருப்பான், வெட்டிங் பேட்டர்ன் பற்றி டெப்த்தாக கொடுத்துருப்பான். ஸோ அது நல்லாயிருக்கும். இதில் இந்த இதை 2ஆக பிரிக்கலாம். ஸோ இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் இதெல்லாம் வந்துடும், சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு எதை புக் கவர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் அண்ட் ஓஜா வால்யூம் 1 சரிங்களா. பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வால்யூம் 1 கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து அதில் பக்காவாக கொடுத்துருப்பான். நியூ எடிஷன் வாங்கிக்கோங்க, ஓல்டு எடிஷன் வேணால் ஓல்டு எடிஷன் வச்சுருக்கோங்க அதில் படிங்க. பட் நியூ எடிஷன் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில் சரியா. ஸோ அதெல்லாம் அதில் இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டர் கன்வேயன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸு இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் சிஸ்டம் எல்லாமே ஏன் மைக்கேலில் கவர் ஆகும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் அதில் யூஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த 3 புக்கு அதில் கவர் பண்ணிங்கனாலே போதும், இந்த யூனிட்டை கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நோட்ஸ் எடுத்துங்க படிங்க. அடுத்து ஃபார்ம் பவர், இது வந்து ஈஸியாக ஸ்கோரிங் ஏரியா, எல்லாருமே ஸ்கோர் பண்ணிடுவாங்க இந்த 20 கொஷின்ஸ்க்கு 20 கொஷின்ஸ் சரிங்களா. இப்போ முக்கியமான புக்கு ஜெகதீஸ்வர் சஹாய் சரிங்களா. ஸோ அந்த புக்கு தான் இந்த ஏரியாவை கவர் பண்ணிடும். ரெண்டாவது வால்யூம் 1 மைக்கேல் அண்ட் ஓஜா சரிங்களா.
வால்யூம் 1 மைக்கேல் அண்ட் ஓஜா. ஸோ அது இந்த ஏரியாவை கவர் பண்ணிடும். இதுலலாம் எந்த கொஷின் தப்பு பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். இதில் கொஷின் பேங்க் ஒன்று இருக்கும் சரிங்களா, இந்த கொஷின் பேங்க் வாங்கி படிங்க. ஸோ அதில் கவர் ஆயிரும். நீங்கள் படிச்சிருக்கதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அதில் சரியா. ஸோ லூப்ரிகேஷன்ஸு, ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின்ஸு இது எல்லாமே இருக்கும். இதில் ரெண்டாவது இந்த எலக்ட்ரிக்கலை பற்றி இப்போ எக்ஸஸாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக்ஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா சிலபஸில். ஸோ இந்த ஏரியாவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஷின்ஸ் வரும். மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் புதுசாக இருக்கும். ஸோ நியூ எடிஷன் அதனால தான் வாங்க சொன்னேன் மைக்கேல் அண்ட் ஓஜா வால்யூம் 1 சரிங்களா. ஸோ அண்ட் தென் ஃபார்ம் மிஷினரிக்கும் அதே புக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜெகதீஸ்வர் சகாயன் வால்யூம் 1 ஆஃப் மைக்கேல் அண்ட் ஓஜா போதும், மோர் தென் எனஃப் சரிங்களா. அது படிச்சிங்கனாலே போதும். ஸோ இங்கே கொஷின் ஏரியா பார்த்தீங்க எதுனா கேல்குலேஷன் ஆஃப் ஃபீல்டு கெப்பாசிட்டி ப்ராப்ளம்ஸ் வர ஏரியா, அதெல்லாம் ஃபீல்டு எஃபிஷியன்சி இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கன்ஃபார்மாக இந்த யூனிட்லேருந்து ப்ராப்ளம் வரும் சரிங்களா. ப்ராப்ளம்ஸ் கேட்காம இருக்க மாட்டாங்க, இந்த யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நான் இந்த ஏரியாவை கவர் பண்ணுங்கள் சரிங்களா. மற்றபடி இதெல்லாம் தியரி கொஷின்ஸ் தான் வரும். மோல்டு போர்ட், ப்ளோ, டிஸ்ப்ளோலாம் எல்லாம் தியரி கொஷின்ஸாக கேட்பாங்க. ப்ராப்ளம் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து வரும் சரிங்களா. ஸோ அந்த நான் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக, கேட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். ஸோ ஃபார்ம் மிஷினரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே மோர் தென் எனஃப் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு டைம் இல்லை கொஞ்சம். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம். இது மட்டும் இல்லாமல் நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்க்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம், ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம், ஸோ அது இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு கவர் ஆகிடும். ஒரு 30 to 40% கவர் ஆகிடும் அதிலே. ஸோ அது பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். ஸோ யூனிட் ஆப்ரேஷன் இன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங். ஸோ யூனிட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஈஸியான ஏரியா அது சரிங்களா. இதுலேயும் ஸ்கோரிங் ஏரியா. இதில் 2 புக்கு முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று சஹாயன் சிங் சரிங்களா, யூனிட் ஆப்ரேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், சஹாயன் சிங் புக்கு. ஸோ அதை கவர் பண்ணிட்டீங்கனால மேக்ஸிமம் ஏரியாஸ் கவர் ஆகிடும். இதில் தனியாக கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருந்தால் எங்கெங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டார்ட் ப்ராசஸிங், பிளண்டிங் இதிலெல்லாம் கொஞ்சம் பாஸ்டரைசேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நோட்ஸ் இருக்கும். உங்களுக்கு காலேஜஸில் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிங்க. அதை தாண்டி ஒன்றும் பெருசாக கேட்க போகிறது கிடையாது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கனாலே போதும். இதுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே சரிங்களா. அடுத்து யூனிட் 9 ப்ராசஸிங். சேம் புக்கு தான், அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க, சஹாயன் சிங். ஸோ இந்த யூனிட் 9ல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸு, எஃபிஷியன்சி இதிலெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் சரிங்களா. நீங்கள் நல்லா நோட் டவுன் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுல எல்லாத்துலேயும் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் சரிங்களா. அதை பாருங்கள், அந்த ஏரியாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லோரும் எங்கே தப்பு பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம்ஸில் தப்பு பண்ணுவாங்க, அசஸ் ரீசன் கொஸ்டின்ஸில் தப்பு பண்ணுவாங்க. ஸோ சப்ஜெக்டை கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சிங்கன்னா அங்கே ப்ராப்ளம்ஸே வராது சரிங்களா. ஸோ ரீகால் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு படிக்கிறீங்க முக்கியம் இல்லை, ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஒரு புக் போதும் மேக்ஸிமம். இதுக்கு இல்லாததுக்கு நெட்டில் சோர்ஸஸ் பார்த்துங்க, காலேஜ் நோட்ஸை ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா. ஸோ அண்ட் தென் ரினியூவபிள் எனர்ஜி, இதை பொறுத்த வரைக்கும் ஒரே புக்கு தான், ஜிடி ராய் ரினியூவபிள் எனர்ஜி நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் சரிங்களா. ஜிடி ராய் தான். அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே இதை கவர் பண்ணிடலாம். எல்லாம் 20 கொஷினையுமே கவர் பண்ணிடலாம். எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வாகாக இருக்கும். பட் இதில் தான் நிறையா அசஸ் ரீசன் கொஷின்ஸ் கேட்டு ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. டேரக்ட் கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்க மாட்டாங்க இந்த ஏரியாவில். ஸோ இங்கே தான் இது பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக படிங்க. ஸோ மேக்ஸிமம் 10 யூனிட்ஸும் கவர் பண்ணிட்டேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸு, வேறு எதை பற்றினாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், கிளாரிட்டி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா மெயில் பண்ணுறதுனா மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க, agriengineeringmentor@gmail.com சரிங்களா. mentor@gmail.com. ஸோ மெயில் பண்ணுங்கள், ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. இது மாதிரி இன்னொரு தடவை சான்சஸ் கிடைக்காது. ஸோ இம்பார்ட்டண்ட் ஷெட்யூல் போட்டு படிங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.